Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் AD3501 டீப் லேர்னிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CNN கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்றது டீப் லேர்னிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதில் வந்து என்ன கொண்டு வரோம் அப்படின்னா கன்னட் அப்படின்னு சொல்லி இதை சிம்பிள் ஃபார்மேட்டில் சொல்கிறோம். இது ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். அதாவது நம்ம வச்சிருக்க ஹிடன் லேயர்ஸையே என்ன பண்ணும் அப்படின்னா 20 to 30 லேயர்ஸுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கன்வல்யூஷனல், அதாவது உள்ள ஃபில்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கன்வல்யூஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் 20 to 30 லேயர்ஸ்க்குள்ள நம்மளுடைய நியூரல் நெட்வொர்க்கில் வந்து நம்ம இன்புட் டேட்டா பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த கன்வல்யூஷனல் லேயரோட வேலை. ஓகே, இதை நம்ம கன்னட் அப்படின்னு சொல்கிறோம். CONVNET கன்னட் அப்படின்னும் இது வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் பிக்சல் டேட்டா அண்ட் இமேஜ் ரெகக்னைசேஷன் ப்ராசஸிங். இது வந்து இம்பார்ட்டண்டாக கொண்டு வந்தது எதுக்கு அப்படின்னா டேட்டாவோட பிக்சல்ஸை அதிகமாக்கிறதுக்காக. இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா, இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஃபங்க்ஷனை நான் மல்டிபிள் பண்ணுறேன் இல்லை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தேர்டாக ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகே, which you can multiply 2 function to create the third function that express how one function shape can be changed by the other. ஒருத்தவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுடைய எஃபெக்ட் வந்து எப்படி வந்து அடுத்த இதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த CNN வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ 2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நான் மல்டிபிள் பண்ணி தேர்டாக ஒரு மேட்ரிக்ஸை நான் கொண்டு வரது. ஓகேவா, இதை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசப்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசப்டிவ் ஃபீல்டு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம டேட்டா ஒன்று எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, இன்புட் டேட்டா ஒன்று எடுத்து வச்சுருப்போம். அந்த இடத்துல அந்த டேட்டா வந்து பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ என்னோட பிக்சல்ஸ் அதிகமாகணுனாலும் அதிகம் பண்ணலாம், 2ஐயும் மல்டிபிள் பண்ணி நான் பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் நம்ம ரிசப்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ CNN என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையுமே இன்புட் இமேஜை எடுத்து அதை ரிசப்டிவ் ஃபீல்டில் போட்டு எனக்கு நியூரான் பேஸ் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எனக்கு கொடுக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா CNNோட வேலை. ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நார்மலாக இப்போ ஏன்னு ஒரு மெத்தடை நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியும், அந்த 000 போட்டு இந்த ஏவையே நம்ம ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கொடுக்கறது இந்த கன்வல்யூஷனோட வேலை, பிக்சல்ஸை அதிகமாக்குறது. ஓகேவா, சம் அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குது இந்த CNNல அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹியூமன் வந்து கைட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஹியூமன் கைட்னஸ் இல்லாமல் CNN வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ப்யூட்டேஷனுக்குலாம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அக்யூரசி ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ ஹையர் அக்யூரசியில் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன அப்படின்னா வெயிட் ஷேரிங், ஒன்றுலேருந்து இன்னொரு வெயிட்டுக்கு வந்து என்னோட பிக்சல்ஸை வந்து என்னால் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி சம் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய ட்ரைனிங் டேட்டா தேவைப்படும். ஸோ லாட் ஆஃப் ட்ரைனிங் டேட்டா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா CNN நெட்வொர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம கொடுக்குறப்ப மிஸ்கிளாசிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தோம்னாலும் நம்மளோட CNN கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகாது. ஸோ ஓவராலாக நம்ம நிறைய பேட் எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கப்ப எனக்கு மிஸ்கிளாசிஃபிகேஷனும் எக்ஸ்ட்ரா வரதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கில். ஓகேவா, CNNோடைய சம் அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இமேஜ் கிளாசிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், ஓகேவா, நம்ம எழுதுகிற ஹேண்ட் ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு இமேஜாக இருந்தாலும் சரி, செக்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பிரித்து எடுக்கிறதுக்கு, இதுதான் நான் கேட்டகரைஸ் பண்ணி காட்டுறதுக்கு இந்த CNN ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனுக்கு, இப்போ செல்ஃப் டிரைவிங் காராக இருந்தாலும் ஓகே, AI சர்வைலன்ஸ் நம்ம சிஸ்டம், ஃபேஸ் ரெகக்னைசேஷன் வச்சுருப்போம், ஸ்மார்ட் ஹோம்ஸ் வச்சுருப்போம், ஃபோன்லேயே நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இந்த CNN வந்து ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் வாய்ஸ் சிந்தசிஸ் மீன்ஸ் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பல அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த CNNால நடக்குது. தென் பயாலஜிக்கல் இன்ஸ்பிரேஷன் மீன்ஸ் நம்ம ஹியூமன் பிரெயின் எந்த மாதிரி இருக்குமோ, நம்ம ஹியூமன் பிரெயினில் எப்படி நியூரான்ஸ்லாம் கனெக்ஷன் ஆகிருக்கும் அதே மாதிரி இந்த CNNலையும் பல நியூரான்ஸ் வந்து கனெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுதோ, பார்த்தோன்னே ஒரு விஷயத்தை கற்றுக்குதோ, அதே மாதிரி ஒவ்வொரு நியூரானுமே ரிசப்டிவ் ஃபீல்டில் எப்படி ஹியூமன் பிரெயின் வந்து ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரைனிங் டேட்டா செட்ஸை வச்சுக்கிட்டு அதுவுமே பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. ஓகே, இதுதான் நம்ம பயாலஜிக்கல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸ்ட்ரக்சரிங் டேட்டா எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா
நம்ம சிஎன்என்ல நியூரல் நெட்வொர்க்கில் ஹைட்டு, வெயிட்டு, டெப்த்து இந்த 3 டைமென்ஷனில் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். எவ்வளோ ஹைட்டில் இருக்குது நம்மளோட இமேஜ், எவ்வளோ வித்தில் இருக்குது, எவ்வளோ டெப்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இமேஜ் என்ன வந்து இப்படி வந்து கால்சிஃபை பண்ணுவோம்னா பிக்சல்ஸில் இமேஜ் வித்தையும் ஹைட்டையும் பிக்சல்ஸில் போடுவோம். தென் ஆர்ஜிபி அப்படின்னா ரெட், க்ரீன், ப்ளூ சேனல் அப்படின்னு சொல்லுவோம். டெப்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் கலர் கிளாசிஃபிகேஷனில் சொல்கிறதுக்கு இந்த ஆர்ஜிபி சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த 3 டைமென்ஷனல் வால்யூம் ஆஃப் நியூரான் அப்படின்னு சொல்கிறது. நியூரான் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வரணும் சிஎன்என்ல அப்படின்னா இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக் ஃபீட் ஃபார்வர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எனக்கு ஒரு இன்புட் லேயர் இருக்குது. இன்புட் லேயரில் என்னுடைய ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் லேயர் தான் இந்த சிஎன்எனுடைய வேலை. ஏன்னா ஃபீச்சர்ஸ் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. என்னெல்லாம் வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணலாம் அந்த இமேஜில். இப்போ ஒரு டாகோட இமேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இயர்ஸ் எப்படி இருக்கும், ஐஸ் எப்படி இருக்கும், நோஸ் எப்படி இருக்கும், அதுக்கு டெய்ல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் நான் பிரித்து எடுக்கிறது தான் வந்து என்னுடைய வேலை இங்கே சிஎன்என் ஆர்கிடெக்சரில். ஓகே, ஒரு இன்புட் டேட்டாவை எடுத்துக்கும், அந்த இன்புட்டை கன்வல்யூஷனல் லேயரில் போடும். இந்த கன்வல்யூஷனல் லேயர் என்ன பண்ணும், 20 to 30 லேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் வச்சுருக்கோம். ஸோ அந்த லேயர்ஸ்குள்ளெல்லாம் என்னுடைய டேட்டா இன்புட் டேட்டா போய் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எனக்கு வரும். தென் ஆர்யூ ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம்ட் இன் கன்வல்யூஷனல் லேயர். தென் போலிங்கும் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் பின்னாடி நான் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கே. ஓகே, இந்த மாதிரி பல தடவை பண்ணி எனக்கு ஃபைனலாக ஃபுல்லி கனெக்டாக ஒரு கிளாசிஃபிகேஷன் லேயர் ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனித்தனியாக பிரித்து செக்மெண்ட் பண்ணி எனக்கு கிளாசிஃபிகேஷன் கொடுக்கும். இதுதான் சிஎன்என் ஆர்கிடெக்சரோட ஒரு ஓவர்வியூ. ஓகேவா? ஸோ இன்புட் லேயர் இருக்கும், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் லேயர் இருக்கும், கிளாசிஃபிகேஷன் லேயர் இருக்கும். இப்போ இந்த ப்ராசஸ் தான் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சுல, நீங்கள் அதை பற்றி ஒரு 2 பாயிண்ட் வந்து எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த கொஷின் ஓவர். ஓகே, தென் கன்வல்யூஷன் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் லேயரில் கன்வல்யூஷனல் லேயரும் போலிங் லேயரும் இருக்குன்னு சொன்னோம். கன்வல்யூஷனல் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்னு கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த ஒரு லேயர் வந்து இங்கே வேணும், ஒரு இடத்துல வந்து எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்கர் ஆகுது. இப்போ மைனஸ் வேல்யூ, அதாவது 0க்கு லெஸ் தென் வேல்யூவாக போகுது அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக அவுட்புட் வந்து 0 தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண விடக்கூடாது, மைனஸ் வேல்யூவில் வந்து என்னுடைய இமேஜஸ் பிக்சல்ஸை வந்து நான் செல்ல விடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஆர்எல்யூ பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த ரெக்டிஃபை லீனியர் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் வரதை என்னோட இமேஜை ஃபில்டர் பண்ணி 0வா கன்வெர்ட் பண்ணிடும். 0வா கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா பிக்சல்ஸ் வந்து இங்கே வந்து பேடிங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால பேடிங் ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா 0 பிக்சலை இமேஜில் ஆட் பண்ணுறது தான் இந்த பேடிங்கோட வேலை. ஓகே, ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்க்குறப்போ. ஓகே, தென் வந்து நான் அந்த மாதிரி நான் ஜீரோஸை ஆட் பண்ணி அவுட்புட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். இதுக்கு பேர் தான் ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் போலிங் லேயர் என்ன பண்ணுவோம். போலிங் லேயர் ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிள். நம்மளுடைய டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டேட்டா எடுத்திருக்கோம். அதில் வந்து நிறைய ஸ்பேட்டியல் டைமென்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதில் நெசசரியான ஃபீச்சர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அன்வான்டாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுரும். இது வந்து போலிங் லேயரோடைய வேலை. ஸோ எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓவர் ஃபிட்டிங்கை வந்து ரிடியூஸ் பண்ணிடுறது, அதுதான் போலிங்கோட வேலையாக இருக்குது. ஓகே, கன்வல்யூஷனல் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. 2 மேட்ரிக்ஸ், அதாவது 2 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இமேஜ் ஃபில்டர் இருக்குன்னா அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு தேர்டாக ஒரு இமேஜை கொடுக்குறது, அதுக்கு பேர் தான் கன்வல்யூஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்பவே சிம்பிள் ஒன். இந்த டயக்ராமும் பார்த்துக்கோங்க. ஒரு இன்புட் இருக்குது. இப்போ பாருங்கள் கன்வல்யூஷனல் லேயரை எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நிறைய லேயர்ஸில் போய் நம்மளுடைய ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். தென் போலிங் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லி கனெக்டட் எனக்கு லேயர் கிடைக்கும். அங்கே தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபைனலாக எனக்கு அவுட்புட் டேட்டா கொடுத்துரும். இந்த மாதிரி தான் எனக்கு சிஎன்என் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ரொம்பவே சிம்பிள் கொஷின்மா. ஃபஸ்ட்டு சிஎன்என் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உள்ள அதுக்கு ஆப்ரேஷன்ஸ்லாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி நான் லீனியாரிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது, லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த யூனிட்டில் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த டாபிக் கேட்டாலுமே உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.